Very good morning to all. Number first, நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இது மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. Four ohm, 7 ohm, 10 ohm, 2 ohm, 6 ohm இப்படி இருக்கு. கொஸ்டின் வந்து வாட் இஸ் த மொத்த தொகுப்பயன் மின்தடை எவ்வளவுன்னு கேட்கிறாங்க. இந்த சர்க்கியூட்ல இருக்கக்கூடிய தொகுப்பயன் மின்தடை இல்லைன்னா இப்படி கேட்கலாம். ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸினுடைய ஏபி தொகுப்பயன் கேட்கலாம், இல்ல ரெசிஸ்டன்ஸினுடைய ஏபி கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இப்ப இது எப்படி சார் நான் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகலாம். சார் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க பாருங்க 10 7 இப்படி இருக்கு சார் அப்பெல்லாம் வேணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னு கீழ இருந்து குறைஞ்சிட்டு வா, இல்ல மேல இருந்து குறைச்சிட்டு வா. இப்ப இந்த 2 ஓமும் 4 ஓமும் எப்படி இருக்கு சொல்லுங்க போல. 2 ஓமும் 4 ஓமும் எப்படி இருக்கு, எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. ஏதாவது சொல்லலாமா? 2 ஓமும் 4 ஓமும் எப்படி இருக்கு பாருங்கப்பா. 1 2 1 2 அப்ப எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? சீரிஸா இருக்கா பேரலலா இருக்கா? சீரிஸா இருக்கு. அப்ப சீரிஸா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு ஏற்கனவே ஒரு ஃபார்முலா தெரியும். சீரிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணலாம், R1 பிளஸ் R2. அப்போ பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2 பிளஸ் 6 என்ன ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. அப்போ உடனே நான் என்னுடைய கான்செப்ட் பாருங்க. அப்படியே ஒரு கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன். எனக்கு இது என்ன ஆயிடுச்சு, 6 ஓம் ஆயிடுச்சு. இங்க ஒரு 6 ஓம் இருக்கு, 10 ஓம், 7 ஓம் ஆயிடுச்சு. திருப்பியும் இது அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். 6 எப்படி இருக்கு பாருங்க, பேரலல் கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப நம்ம பேரலல் கனெக்ஷனுடைய ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். RP 1/RP is equal to 1/R1 plus 1/R2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 1/6. therefore 1/RP is equal, நம்ம என்ன பண்ணலாம், 1/6 plus 1/6 is equal to நம்மளுக்கு என்ன 2/6. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/3. நம்மளுக்கு RP மட்டும் தான் வேணும். அப்ப ரெசிப்ரோக்கலா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா 3 ohm. அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்தா என்னவா ஆயிடுச்சு, 3 ohm ஆயிடுச்சு. அப்ப இது என்னவாயிடுச்சு அப்படின்னு சொன்னா 3 ohm ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடியது 10 ohm 10 ohm ஆயிடுச்சு. இங்க இருக்கக்கூடியது 7 ohm ஆயிடுச்சு. இதை இப்படியே இது பண்ணோம் அப்படின்னு சொன்னா நல்லா பாருங்க, உங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்கு, A B C. என்னுடைய எய்ம் வந்து இந்த AB தான் நம்மளுக்கு தேவை. அப்ப என்ன பண்ற அடுத்தது, இந்த இதுவும் இப்ப 1 2 1 2 இங்க என்ன பண்ண போறோம், 1 2 எடுக்க போறோம். அப்ப பாருங்க இது ரெண்டும் பேரலா இருக்கு. இது எப்படி இருக்கு, சீரிஸா இருக்கு.
அப்ப இந்த ரெண்டும் சேர்ந்து சீரீஸா இருக்கும்பொழுது உடனே என்ன பண்றேன், 3 + 7 என்னவாயிடுச்சு 10 Ω. அப்போ உடனே ரெசிஸ்டன்ஸ் அப்படியே மாத்துறேன் 10 Ω. ஏன் சார் நான் வந்து இங்க இருக்கிறது இருக்கணும், நம்பர் தான் என்ன எப்படி இருக்கு, ஒன்னும் ஜாயிண்ட் ஆயிருக்கு. இங்க பாருங்க ரெண்டும் ஜாயிண்ட். அப்ப ரெண்டும் சேர்ந்தது ஒரு பேரலா மாறிடுச்சு. அப்ப அங்க என்ன ஆயிடுச்சு 10 Ω. இப்ப இது ரெண்டுமே பேரல் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க எனக்கு கிடைச்சிருக்கிறது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏ பி கிடைச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் சேர்த்தா என்னவா மாறும் சொல்லும் போலாம், எவ்வளவு வரும் சொல்லும் போலாம். இது ரெண்டும் பேரலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் என்னவா மாறிடும், 1 ஒரு இதா மாறிடும். அப்படி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அப்ப இதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எவ்வளவு சொல்லும் போலாம், 5 ohms. 5 ohms. Okay. அப்ப ஆன்சர் இஸ் 5 ohms. அப்ப ஏபி னுடைய ரெசிஸ்டன்ஸ் ஆன்சர் இஸ் 5 ohms. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சிம்பிளா இது மாதிரி தான் क्वेश्चंस கேட்பாங்க. சிம்பிளா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு தேவை அவங்க क्वेश्चंस கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ஆர்ஏபி. ஏபி எனக்கு வேணும், மற்றதுல ஒவ்வொன்றா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து மினிமைஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு யூஸ் ஆகும். புரிஞ்சுதாப்பா? Yes, sir. Second one. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. இது என்ன குரூப்னா 3 ohm, 6 ohm, 6 ohm. ஓகே, இவங்களுடைய கொஸ்டின்ஸ் வந்து வாட் இஸ் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏபி. மின்னழுத்தம் ஏபி என்ற முனைக்கு மின்னழுத்த வேறுபாடு கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸை கால்குலேட், மொத்த தொகுப்பின் ரெசிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம தெரிஞ்சிருச்சு பாருங்க. ஏன்னா என்ன பண்ணலாம் பாருங்க, யாராவது ஐடியா இருக்கா, என்ன பண்ணலாம் பாருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்காவது ஐடியா இருக்காப்பா? இருக்கு சார். 6 வந்து பேரலா இருக்கு. 6 எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. அப்ப நான் உடனே என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா அப்படியே மாத்திடும், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்ப நான் என்ன கொடுக்குறேன், 2 ஆம்பியர், கீழே 3 ohm இருக்கு. மேல இருக்கிறது என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா 1/6. அப்ப பார்த்தா இது வந்து என்ன மாறிடும், 3 ohm மாறிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 2.5 ohm. திரும்ப இதை என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த 3 எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. அப்ப அந்த பேரலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா 1.5 ohm மாத்திடுறது. அப்ப எவ்வளவு கரண்ட் போகுது, 2 ஆம்பியர் என்ற ஒரு கரண்ட் போகுது. எங்க இருந்து, ஏல இருந்து. திருப்பி இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா 2.5 ohm. இங்க என்ன இருக்கு, பி இருக்கு. இப்ப அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா ரெண்டுமே இன்னொரு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா சீரீஸா இருக்கு. அப்போ 1.5 + 2.5 என்ன வரும், 4 ohm.
அப்ப பார்த்தா நெக்ஸ்ட் 4 ஓம். கரண்ட் 2 ஆம்பியர். உன்னுடைய பாயிண்ட் ஏ, இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் பி. நல்லா பார்த்தோம். இப்ப பொட்டன்ஷியல் எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? இப்ப எனக்கு வந்து VAB வேணும். என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். VAB வேணும், எனக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். Sir, V equal to IR. VAB is equal to IR. அப்ப is equal to 2 into 4 is equal to 8 watt. அடுத்த ஸ்டெப் क्वेश्चंस இது மாதிரி கேட்போம். எழுதிக்கலாமா? ஓகேப்பா? ஓகே. இப்ப நான் ஒரு क्वेश्चंस கொடுக்கிறேன், பார்க்கலாம் எவ்வளவு ஃபாஸ்டா போடுறீங்களோ போட்டுருங்க. B C ஓம் 7.5 ஓம். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறேன் அப்படின்னு சொன்னா ரெசிஸ்டன்ஸ் அட் ஏபி கண்டுபிடிக்க சொல்றேன். அடுத்தது இதை கண்டுபிடிங்க. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் அட் ஏசி ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏக்கும் பிக்கும் முனையில் உள்ள மொத்த மின்தடை, அடுத்து ஏக்கும் சிக்கும் முனையில் உள்ள மொத்த மின்தடை எழுதுங்க பார்க்கலாம். ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்க ஆன்சர். ஒர்க் அவுட் பண்றீங்களா? தமிழ்ல ஒர்க் அவுட் பண்றீங்களாப்பா? எஸ் சார். 0.13 சார். 0.13 எதுக்குப்பா? ஏபி சார். இங்க பாருங்க. வேற யாருக்காவது வந்திருக்கா? ஃபர்ஸ்ட் சொல்லிருக்காங்க 0.13. நெக்ஸ்ட் 7.5 சார். 7.5. அடுத்தது வேற யாரும் போடலையா? 7.5 is the correct answer. RAB னுடைய வேல்யூ வந்து 7.5. ஓகே, அடுத்தது பாருங்க RAC க்கு எவ்வளவுன்னு பாருங்க. பத்து ஓம் 30 ஓம் எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. அந்த பேரலா இருக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். டாக்டர் முடிச்சிடணும், எல்லாரும் முடிச்சிட்டு இருக்கோம். R equivalent is equal to நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னா R1 R2 divided by R1 plus R2. கால்குலேட் பண்ணுங்க பார்க்கலாம். 10 into 30 divided by 10 plus 30 எவ்வளோ? 40. 40ல இந்த சைபர் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் பாருங்க is equal to 30 divided by 4. 4 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா 7 4 5 28.2 இருக்கு. 5 4 20.
எல்லாரும் வந்துதா பாருங்க 7.5 ஓம் கரெக்டா? Yes, sir. ஓகே சொல்லுங்க. அப்ப முடிச்சிட்டீங்கன்னா டக்குன்னு சொல்லுங்க சார் ஆன்சர் வந்துச்சுன்னு. ஒண்ணு நம்ம என்ன பண்ணோம், டிஸ்பிளே இதுல வந்து மெசேஜ்ல ஒண்ணு பண்ணு, இல்ல அப்படின்னு சொன்னா சொல்லுங்கம்மா. அடுத்தது RAC உடைய வேல்யூ எவ்வளவு சொல்லுங்க போலாம். யார் யாருக்கு என்னென்ன வந்திருக்கு சொல்லுங்க போலாம். RAC எவ்வளவு வந்திருக்கு? 15 ohm sir. 15 ohms, sir. ஓகே 15 ஓம். அப்ப இங்க ஒரு 7.5 இங்க ஒரு 7.5 ரெண்டும் சேர்ந்தா 15 ஓம். தட்ஸ் ஆல். ஓகே அடுத்து இன்னொரு மெத்தட் மட்டும் லாஸ்ட் ஒரு மெத்தட் மட்டும் பார்த்துடலாம். பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 வோல்ட் கொடுத்துருக்காங்க. என்னுடைய கரண்ட்டும் கொடுத்துட்டாங்க. I is equal to 10 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்க ஒண்ணு பாத்தீங்கன்னா I1 கொடுத்துருக்காங்க. இங்க வந்து I2 கொடுத்துருக்காங்க. R1 10 ஓம் R2 ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா PQ. இப்போ இவங்களுடைய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொன்னா R2 என்னன்றது கண்டுபிடிக்கணும். அப்புறம் கரண்ட் R2 வழியாக செல்கின்ற மின்னோட்டத்தை I2 கால்குலேட் பண்ணணும். என்ன பண்ணலாம்? ஏதாவது ஐடியா இருக்கா பாருங்க சொல்லலாம். சார் இந்த சமயம் போட்டுட்டோம் சார் ஏற்கனவே. என்னப்பா R2 ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு டவுட் இருந்தா அப்படி பாத்துங்க. 1 1 2 1 2 அப்போ 1 கனெக்ட் ஆயிருக்கு, 2 கனெக்ட். அப்ப ரெண்டுமே என்ன ஆயிடுச்சுன்னா பேரலல். அப்ப நம்ம பேரலல்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து நல்லா கவனிச்சுக்கோ, பேரலல் கண்டுபிடிக்கிறோம். therefore R equivalent is equal to நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா R1 R2 divided by R1 plus R2. அப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? therefore R equivalent is equal to எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொன்னா 10 into R2 divided by 10 plus R2. கரெக்டா? கரெக்டாப்பா? Yes, sir. சொல்லுப்பா. அடுத்தது எனக்கு R2 வேணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா R equivalent வேணும். கன்ஃபார்மா நீங்க இந்த R equivalent தேவைப்படுது அப்படின்னு சொன்னா கொஸ்டின்லயே கன்ஃபார்மா கொடுத்துருப்பாங்க. அப்ப நீ கொஸ்டின்ஸ் நீ பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுச்சு. அப்ப மொத்த மின்தடை எவ்வளவு? அப்ப மொத்தமாக எவ்வளவு செல்கின்றது? 10 ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது. அது 50 வோல்ட் என்ற மின்கலத்தில். அப்ப நம்மளுக்கு மொத்த மின்னோட்டம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா I is equal to V by R. அப்ப V எவ்வளவு இருக்கு? 50 வோல்ட் டிவைடட் பை V by R. ஓகே நம்மளுக்கு என்ன வேணும்? R மொத்த மின்தடை வேணும். அப்ப R is equal to V by I. அப்ப என்னது 50 வோல்ட் divided by I எவ்வளவு இருக்கு? 10 ஆம்பியர். therefore is equal to 5 ohm. எழுதிக்கலாமா? புரிஞ்சுதா? Yes, sir. அப்ப R equivalent எவ்வளவு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இது R2 எவ்வளவு சொல்லுங்க போலாம். 10 ohms. R2 எவ்வளவுப்பா? 10 sir. 10 சொல்லிருக்காங்க. கரெக்டான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. 10 தான் சார் வருது. 10 தான். வேற யாருக்காவது? ரெண்டு பேர் 3 பேர் தான் ஒர்க் அவுட் பண்றீங்களோ? வேற யாருக்குப்பா 10 ஓம் வந்துச்சு? சரி ஓகே அவ்வளவுதான் ஆன்சர். அடுத்து I2 கண்டுபிடிப்பா. நம்மளுக்கு I2 கண்டுபிடிக்கணும் என்ன ஃபார்முலாப்பா?
V by R sir. I2 is equal to V by R2. ஏன்னா கரண்ட் வந்து I2 R2 வழியாக செல்கின்ற பொழுது மின்னோட்டம். அப்ப V எவ்வளவு இருக்குப்பா? 50 வோல்ட். எவ்வளவு வருது பாருங்க I2 கரண்ட்? 5 sir. 5 ஆம்பியர் வந்ததுங்களா எல்லாத்துக்குமே? ஒரு சில போட மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். 5 ஆம்பியர். சில பேர் தான் கரெக்டா சப்ஸ்டிட் பண்ணிட்டு வரீங்க. ஓகே, லீவ் தட். இப்ப 5 ஆம்பியர் பாருங்க, எனக்கு மொத்த மின்னோட்டம் 10 ஆம்பியர் கொடுக்குறேன். அப்ப இதுல 5 ஆம்பியர் போயிடுச்சு, இதுல 5 ஆம்பியர் போயிடும். கண்டிப்பா என்ன ஆயிடும்? 10 ஆம்பியர். இங்க ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகுது. ஏன்னா ஈக்குவலா ஏன் ஸ்பிளிட் ஆகுதுன்னா இங்கே 10 ஓம், இங்கே 10 ஓம். அப்ப மின்தடை மாறுச்சா கன்ஃபார்மா பாருங்க, மொத்த மின்னோட்டத்தோட என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா I is equal to I1 plus I2. யார் சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இந்த ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு கண்டுபிடிச்சுக்கலாம். எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு மின்தடை எப்படி இருக்கு? பேரலா இருக்கும் பொழுது இந்த கான்செப்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்படி இருக்குப்பா. அடுத்து ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் இப்படி இருக்கு. இப்படி இருக்கு. ஓம் 6 ஓம் 8 ஓம் 9 ஓம். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 4 ஓம் 6 ஓம் 8 ஓம் 9 ஓம் வழியாக பாய்கின்ற மின்னோட்டம் சொல்லுங்க போலாம். இப்ப நான் வந்து என்ன பண்ணலாம், இதுல என்ன பண்ணலாம், எதனா ஐடியா இருக்கா பாருங்க சார். எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு சார். நான் அப்படியே போடுங்க. ஒன் டூ ஒரு பாசிட்டிவ்ல இருந்து 1 2 திரும்பி இந்த பாசிட்டிவ்ல இருந்து 1 2 இந்த பாசிட்டிவ்ல இருந்து பாருங்க, இது பாசிட்டிவ் 1. சொல்லுங்க போலாம், என்ன பண்ணலாம் சொல்லுங்க, டக்குனு சொல்லுங்கப்பா. 4 ஓமும் 6 ஓமும் சீரிஸ்ல இருக்கு சார். அப்புறம் வேற இன்னொன்னு 4 9 8 ஓமும் சீரிஸ்ல இருக்கு சார். 4 ஓமும் 6 ஓமும் 8 ஓமும் எப்படி இருக்கு? சீரிஸ்ல இருக்கு. அப்ப நம்ம சீரிஸ்ல இருக்கும் பொழுது நம்ம உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 4 + 6 + 8 18 ஓமா மாறிடுச்சு. கரெக்டா? எஸ் சார். ஓகே, அப்ப அடுத்தது நம்மளுடைய கான்செப்ட் படி இங்க என்னவா மாறிடுச்சு? 18 ஓமா மாறிடுச்சு. இங்க 18 ஓமா மாறிடுச்சு. இப்ப இது ரெண்டும் பேரலல் 9 ஓம் மாறிடுச்சு. அவ எவ்வளவு வரும் பாருங்க, பேரலல் எவ்வளவு வரும் பாருங்க, எவ்வளவு வருது பாருங்க. இதனுடைய மின்தடை எவ்வளவுன்னு பாருங்க. ஓகே, 6 ஓம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய கான்செப்ட் படி என்னவா மாறிடுச்சு? 6 ஓமா மாறிடுச்சு. அப்ப மொத்த மின்தடை கண்டுபிடிச்சிட்டோம். மொத்த மின்தடையும் ஓகே. ஃபர்ஸ்ட் இது மொத்த மின்தடை எவ்வளவு அப்படின்னு சொன்னா 6 ஓமா.
ஓகேவா? யாரும் டவுட் இருக்கா? யாரும் டவுட் இருக்காப்பா? ஓகே. இப்ப 4 ஓம்ல எவ்வளவு கரண்ட், 6 ஓம்ல எவ்வளவு கரண்ட், 8 ஓம்ல எவ்வளவு கரண்ட்? அப்ப நம்ம அடுத்த கான்செப்ட் நம்ம திங்க் பண்ணோம். 4 ஓம், 6 ஓம், 8 ஓம் எப்படி இருக்கு? சீரிஸ் கனெக்ஷன்ல இருக்கு. அப்ப கரண்ட் எப்படி இருக்கும்? சொல்லுப்பா. சரி, ஓகே. அடுத்த கான்செப்ட் புரியுற மாதிரியே சொல்லிடுறோம் பாருங்க. வேகமும் புடிச்சிடணும், கூட லேட் ஆகுது. இப்ப இந்த கரண்ட் இங்க இருக்கு. அப்ப 9 ஓம்னுடைய கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கரண்ட் த்ரூ 9 ஓம். ஏன்னா கரண்ட் த்ரூ 9 ஓம்னா கன்ஃபார்மா வி கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்ப எனக்கு வின்றது வந்து கொடுக்கல. அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா வி பை ஆர் 9 ஓம். அப்ப R9 அப்ப பி நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஐ கேட்டிருக்காங்க. அப்ப 9 ஓம்ல செல்கின்ற ஒரு மின்னோட்டத்தை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. அப்ப 9 ஓம்ல எவ்வளவு சார்? அப்ப வி கண்டுபிடிக்கணும். கரெக்டா? கரெக்டாப்பா? எஸ் சார். இப்ப அப்ப மொத்த இது பாத்தீங்கன்னா ஒன்னு பொட்டன்சியல் பார்த்துக்கலாம். therefore potential is your டக்குன்னு பாருங்க I into R. I எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 2.7 into மொத்த மின்தடை எவ்வளவு இருக்குன்னா 6. அப்ப 2.7 into 6 எவ்வளவுப்பா? சொல்ற சீக்கிரம். 16.2 சார். அப்ப நம்மளுக்கு வோல்டேஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொன்னா 16.2 வோல்ட் கிடைச்சிருச்சு. இப்ப நம்மளுக்கு கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் 9 ஓம் வழியாக செல்கின்ற கரண்ட் டக்குன்னு போடுங்க. I is equal to எவ்வளவு இருக்கு? 16.2 divided by 9 is equal to 1.8 ஓம். எனக்கு வந்து 9 ஓம் வழியா செல்கின்ற மின்னோட்டம். ஓகே. அப்ப இந்த பக்கம் நல்லா பாருங்க. இந்த 2.7 என்ற ஆம்பியர் 2 முனைகளா பிரிஞ்சிருச்சு. ஒரு முனையில வந்து 1.8 ஓமா மாறிடுச்சு. அப்ப இன்னொரு முனையில எவ்வளவு சார் இருக்கும்? அப்ப நம்ம வந்து இன்னொரு முனையில எப்படி இருக்கும்? சொல்லுங்க போலாம். அப்ப 4 ஓம், 6 ஓம், 8 ஓம் வழியாக செல்கின்ற மின்னோட்டம் எவ்வளவு அப்படின்னு சொன்னா I is equal to 2.7 minus 1.8 is equal to 0.9 ampere. புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு ஒரு கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுதானா ஒரு டக்குன்னு ஆன்சர்ஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களோட இன்ட்ரெஸ்ட். எனக்கு இது மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு சார். ஒரு கம்பியை இது மாதிரி வளைச்சி வச்சிருக்காங்க. P Q at an angle theta. So what is the resistance along PQ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. இது சம்திங் நான் போடுறது இது எஸ். இந்த கம்பியை வளைச்சி வச்சிருக்காங்க. PQ என்ற பாயிண்ட் வந்து யூனிஃபார்ம் ரிங்க வந்து அப்படியே அழகா வளைச்சு வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு சும்மா ஒரு கான்செப்டுக்காக அப்ப PSQ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பி. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? அப்ப PTQ அப்படின்னு 2 அப்படிதானே இருக்கு பாருங்க. அடுத்த கான்செப்ட் PSQ மற்றும் PTQ. அப்ப அந்த PSQக்கு ஒரு மின்தடை இருக்கும், PTQக்கு ஒரு மின்தடை இருக்கும். அப்ப ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பேரலா இருக்கு. கண்டிப்பா ஒரு பாருங்க, இந்த கம்பி பாருங்க, இந்த கம்பியும் வந்து வெட்டி
ஒட்ட வச்சா கண்டிப்பா எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கும். அப்ப பிஎஸ்கியூக்கு கிடைக்கக்கூடிய மின்தடை R1 எடுத்துப்போம். பிடிக்யூக்கு கிடைக்கக்கூடிய மின்தடை வந்து R2 எடுப்போம். R1 R2 எப்படி இருக்குன்னா பேரலா இருக்கு. therefore R equivalent is equal to R1 R2 divided by R1 plus R2. சார் இப்ப எனக்கு R1 கண்டுபிடிக்கணும், R2 கண்டுபிடிக்கணும். அடுத்தது பாருங்க, இது ஒரு டைரக்டான ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் நம்ம எடுத்துப்போம். therefore R1 is equal to நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொன்னா நல்லா பாத்துங்க, R divided by 2 pi R. Next, R2 is equal to R divided by 2 pi R. இப்பதான் நம்ம எழுதணும். இப்ப இந்த ஆங்கிள் என்ன இருக்கு, PSQ. அப்ப பாருங்க PSQ னுடைய R1. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா R into theta. இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா R into பாத்தீங்கன்னா 360 minus theta. அப்ப 360 minus theta என்ன பண்ணலாம் 2 pi. அப்ப R into 2 pi minus theta. இப்ப இந்த R கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா R theta divided by 2 pi is equal to R into 2 pi minus theta divided by 2. இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா பேரலல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப பேரலல்ல இருக்குதுன்னா நம்ம ஒரு ஃபார்முலாஸ் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ண போறோம். அப்ப சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா R equivalent is equal to R1 R2 divided by R1 plus R2. இதை நான் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னு சொன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ R theta into 2 pi minus theta divided by 4 pi square ஆன்சர் கிடைக்கும். இந்த क्वेश्चन புரிஞ்சுதாப்பா சார்? சில டைம் வந்து PSQ வழியாக பாய்கின்ற மின்தடை கொடுத்துருவாங்க, R2 கொடுத்துருவாங்க. அப்ப R ஈக்குவலன்ட்னா ரெண்டுத்தையும் பேரலல் எடுத்துங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே, டவுட் இருக்கா பாருங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுதாப்பா? எஸ் சார். எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்தது அவ்வளவுதான், போதும் மின்தடை. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஜூல்ஸ் லா, ஹீட்டிங் எஃபெக்ட். அடுத்தது வெப்ப விளைவு. வெப்ப விளைவு, ஹீட்டிங் எஃபெக்ட். ஓகே சார், உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தெரியும், எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆச்சுன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் வந்து கண்டினியூஸா, அதாவது வந்து தொடர்ச்சியாக சென்றால் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு வெப்பாற்றலை வெளியிடும். அங்கிருந்து என்ன பண்ணலாம், என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அங்கிருந்து ஒரு வெப்ப ஆற்றலை வெளியிடும். ஓகே, அதுதான் ஜூல்ஸ் லா. புரிஞ்சுதுங்களா? இது எப்படின்னு, கரண்ட் ஆனது ஒரே ஒரு இதுல வந்து கண்டினியூஸ்லா ஃப்ளோ ஆச்சுன்னா அங்க என்ன ஆகும்னா வெப்பம் வெளியாகும். அப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா மின்னோட்ட ஆற்றல், அதாவது வந்து எலக்ட்ரிக் கரண்ட். அப்ப என்ன கிடைக்குதுன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி is converted into heat energy. அப்ப ஒரு கான்செப்ட் தெரிஞ்சிருச்சு, ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆச்சுன்னா அங்க என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஒரு வெப்ப ஆற்றலை வெளியிடும். இந்த வெப்பாற்றல் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான் என்ன அப்படின்னு சொன்னா ஜூல் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜூல் வெப்ப விளைவின் போது என்ன சார் நடக்குது அப்படின்னு சொன்னா
என்ன சொன்னாங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி என்னவா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா ஹீட் எனர்ஜியா மாறிடுச்சு. சார் கண்டிப்பா என்ன ஆகுதுன்னா கரண்ட் வந்து ஒரு கரண்ட் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆகும் பொழுது ஒரு வெப்பாற்றல் வெளியிடுது. அப்ப அந்த வெப்பாற்றல் வெளியிடுதுன்னா கண்டிப்பா அங்க என்ன செஞ்சிருக்கும், வேலை செஞ்சிருக்கும். ஆமாவா? கரெக்டா? எஸ் சார். அப்ப எவ்வளவு சார் வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா W is equal to V into Q. இவ்வளவு வேலை செய்யுது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை யூனிட் டெஸ்ட் சார்ஜ்னு படிச்சிருக்கலாம். அதே மாதிரி தான் இங்க வேலை எவ்வளவு செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா W is equal to V into Q அளவுக்கு வேலை செஞ்சிருக்கு. அப்ப மின்னோட்டம் எவ்வளவு சார் இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னா மின்னோட்டம் I is equal to Q is equal to I into T. அப்ப எவ்வளவு வேலை செஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னா V into I into T. அப்ப ஜூல்னுடைய கூற்றின்படி ஒரு மின்னோட்டமானது தொடர்ச்சியாக ஒரு கடத்தியில் பாய்ந்து கொண்டிருந்தால் அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா வெப்பாற்றலானது வெளியிடப்படுகின்றது. வெப்பாற்றல் வெளியிடுவதற்கான காரணம் அங்கு ஏதாவது ஒரு வேலை செய்யப்படுகிறது. அந்த வேலை எவ்வளவு அப்படின்னு சொன்னா W is equal to VI. இதை இன்னொரு ஃபார்மேட்ல நம்ம எழுதிக்கலாம். இன்னொரு ஃபார்மேட்ல எழுதிக்கலாம். V is equal to, இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா I is equal to V by R. ஏதோ ஒரு சம்திங் I is equal to V by R நான் சொல்றேன். அப்ப வேலை is equal to சொல்லுங்க போலாம். அப்ப என்ன பண்ண B ஸ்கொயரா? கரெக்டா? B ஸ்கொயர் R into T. அப்போ ஒரு வேலையை வந்து இந்த கான்வெர்ட் எழுதலாம். V is equal to IR நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா P is equal to IR அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா therefore வேலை is equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா I ஸ்கொயர் R. ஓகே சார், இதெல்லாம் தெரிஞ்சு சார் வேலை. அப்ப எவ்வளவு வெப்பாற்றல் வெளியிடும் சார்? அப்ப அது எவ்வளவு வெப்பாற்றல் வெளியிடும் அப்படின்னு சொன்னா Q is equal to I ஸ்கொயர் RT. நான் தான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த வேலை எவ்வளவு செய்யுதோ அவ்வளவு வெப்பாற்றல். வேலை என்பது என்ன? வேலை என்பது என்னப்பா? ஆற்றல் தானே நம்ம சொல்லியிருக்கேன். ஒர்க் டான நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னா எனர்ஜி. அப்ப எவ்வளவு ஆற்றல் வெளியிடப்பட்ட Q is equal to I ஸ்கொயர் RT. இதுதான் ஜூல் வெப்ப விளைவு. டவுட் இருக்கா? டவுட் இருக்காப்பா? நோ சார். ஓகே, அப்ப ஒரு கான்செப்ட் சொல்லிட்டோம். ஒரு மின்னோட்டம் தொடர்ச்சியாக பாய்ந்து கொண்டிருந்தால் அங்க வெப்பாற்றல் வெளியிடப்படும். அந்த வெப்பாற்றல் வெளியிடப்படுகின்ற நிகழ்வு தான் ஜூல் வெப்ப விளைவு. அந்த ஜூல் வெப்ப விளைவு கூற்றி ஒரு வெப்பாற்றல் வெளியிடுவதற்கான காரணம் அங்கு கண்டிப்பா என்ன பண்ணிருக்கோம், ஒரு வேலையானது செய்யப்பட்டிருக்கும். எவ்வளவு வேலை அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா இருக்கு. அப்ப அந்த வேலை செய்யும் விதத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம், வெளியிடப்படுகின்ற ஆற்றலும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்ப Q is equal to I ஸ்கொயர் RT. இந்த வெப்ப விளைவு ஜூல் வெப்ப விளைவு எங்கெங்க சார் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. ஹீட்டர், எலக்ட்ரிக் ஹீட்டர், எலக்ட்ரிக் அயனிங் பண்றோம் இல்லையா, எலக்ட்ரிக் அயான், எலக்ட்ரிக் பல்ப் எக்ஸெட்ரா. ஓகே சார், இது ஒரு இது யூஸ் பண்ணக்கூடியது. எவ்வளவு ஆற்றல், அது கண்டிப்பா வெப்பாற்றல் வெளியிடப்பட்டால் ஆற்றல் இருந்துச்சுன்னா அங்க என்ன கண்டிப்பா இருக்குது, வெப்பம் எனர்ஜி வந்து வெளியிடுச்சுன்னா அங்க கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா பவர் இருக்கும். அப்ப அங்க எவ்வளவு சார் பவர் வெளியிட்டு இருக்கும்? பவர் இஸ் ஈக்குவல் நம்மளுக்கு தெரியும் ஒர்க் டன் பை டைம். அப்ப நம்மளுக்கு ஒர்க் டன் நம்மளுக்கு தெரியும் என்னது, VIT பை டைம். இப்ப டைம் என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப பவர் எவ்வளவு கண்டுபிடிக்கலாம்? அப்ப பவர் இஸ் ஈக்குவல் டு V into I.
எழுதிக்கலாம் மேடம். Yes, sir. ஓகே. Yes, sir. V is equal to IR. அதே கான்செப்ட் தான். V is equal to IR நான் யூஸ் பண்ணலாம். Therefore, P is equal to I square R. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. I is equal to V by R நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, இல்லை R by R is equal to சம்திங் நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த ஃபார்முலாவை இன்னொரு ஒரு ஃபார்மேட்டும் நம்ம சொல்லலாம். Therefore, power is equal to V square by R. அப்ப 3 விதமான ஒரு ஃபார்மேட் யூஸ் பண்ணலாம். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம வீட்ல ஒரு மணி நேரத்திற்கு நம்ம பாருங்க, நம்ம வீட்ல ஒரு மணி நேரத்திற்கு 1 கிலோவாட். ஓகேவா? வெப்ப ஆற்றல் ஒரு கிலோவாட் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பயன்படுத்தினால், நல்லா பாருங்க, ஒரு மணி நேரத்திற்கு ஃபார் 1 hour இஃப் யூ யூசிங் த 1 கிலோவாட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொன்னா நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா செலவு. அப்ப நம்ம யூஸ் பண்ணக்கூடியது 1 யூனிட் என்றது அர்த்தம். அப்ப எவ்வளவு சார் கரண்ட் போயிருக்கு? 1 யூனிட் 2 யூனிட் சொன்னா அந்த கரண்ட் வந்து எவ்வளவு நேரம்னா ஒரு மணி நேரத்துக்கு 1 கிலோவாட் ஹவர் பயன்படுத்தினால் உபயோகப்படுத்தினால் அது இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லணும்? 1 யூனிட் நம்ம சொல்லுவோம். அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா 1 கிலோவாட் ஹவர். அப்போ 1 கிலோவாட் ஹவர் இஸ் ஈக்குவல் டு 1 கிலோவாட்னா என்னது? 10 to the power of 3 கிலோ. அடுத்தது என்ன பண்ணலாம்? 10 to the power of 3 வாட் இன்டு 1 ஹவர். அப்ப இதை கொஞ்சம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா 10 to the power of 3 இன்டு 1 ஹவரை வந்து செகண்டா மாத்தணும் அப்படின்னு சொன்னா 3600 செகண்ட். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா 1 கிலோவாட் ஹவர் 36 into 10 to the power of 5 ஜூல். அப்போ ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு சார்? 1 கிலோவாட் ஹவர் ஒரு மணி நேரத்திற்கு பயன்படுத்தினால் வெளியிடப்படுகின்ற வெப்ப ஆற்றல் எவ்வளவுனா 36 into 10 to the power of 5 ஜூல். இந்த வெப்பாற்றல் வெளியிடப்படுறது அந்த மீட்டர்ல பாத்தீங்க அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா சுத்திட்டே இருக்கும். அந்த சுத்துறதை வச்சுட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எழுதிக்கலாமாப்பா? நெக்ஸ்ட் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் இப்ப உங்க வீட்டுல ஒரு 3 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றீங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பாத்தீங்கன்னா W1 என்ற வாட் பவர் யூஸ் பண்றீங்க. ஓகேவா? ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய பவர் W1, இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய பவர் W2, இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட் உடைய பவர் W3. அது மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றீங்க. எவ்வளவு சார் ஹவர் யூஸ் பண்றீங்க? W1 நம்ம எடுத்துக்கலாம், ஒரு இது வாட்டர் ஹீட்டர் எடுத்துக்கலாம், ஃபேன் எடுத்துக்கலாம், லைட் எடுத்து அது மாதிரி ஏதோ ஒரு சம்திங் நம்ம எடுத்துக்கிறோம். எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்ப W1 இப்ப கேஸ் இது ஃபேன்னு வச்சுக்கலாம், இது வந்து லைட்னு வச்சுப்போம், இது வந்து டிவின்னு வச்சுப்போம். இந்த ஃபேன் பாத்தீங்கன்னா சார் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணலாம், லைட் ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணலாம், டிவி ஒரு 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்ப ஃபேன் பாரு W1. இப்ப W1 வந்து ஹவர் H1 ஹவர்லயும் H2 என்ற ஹவர்லயும் H3 என்ற ஹவர்லயும் யூஸ் ஆகுது. ஒரு காமனான வோல்டேஜ்ல பயன்படுது. அப்ப காமனான வோல்டேஜ் நம்ம வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் 230 வோல்ட். அப்ப 230 வோல்ட் என்ற மின்கலத்தில் என்ன பண்ணா 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நான் 3 சொல்றேன், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை கனெக்ட் பண்ணும் பொழுது இந்த ஃபேன் இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், ஃபேன் வந்து 1 ஹவர் யூஸ் ஆகுது, லைட் வந்து 2 ஹவர் யூஸ் ஆகுது, டிவி வந்து 3 ஹவர் யூஸ் பண்ணும் பொழுது எவ்வளவு காசு சார் உங்களுக்கு வந்து என்னது கவர்மெண்ட் கொடுப்பீங்க? இது மாதிரி யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா
இது எவ்வளவு எனர்ஜியை வந்து வெளியிடும், அதுதான் நம்மளுக்கு கான்செப்ட். இது எவ்வளவு எனர்ஜி சார் வெளியிடும் அப்படி, எவ்வளவு ஆற்றல் சார் வெளியிடும் அப்படின்னா W1 H1 பிளஸ் W2 H2 பிளஸ் W3 H3 பிளஸ் அப்படியே போயிட்டே இருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் மொத்தமா போச்சுன்னா சம்மேஷன். அப்ப சம்மேஷன் ஆஃப் WH. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஹவர் வேணும், வாட் தேவையில்ல. அது வாட் என்ன பண்ண கிலோ வாட்டா மாத்தணும். அப்ப நான் வாட்டை கிலோ வாட்டா மாத்துறதுக்கு என்ன பண்றேன், 1000 மல்டிப்ளை பண்ண 1000 டிவைட் பண்ணேன். அப்ப இப்ப நல்லா படிச்சுக்கோ. therefore WH is equal to divided by 1000 டிவைட் பண்றேன், 1000 மல்டிப்ளை பண்றேன். அப்ப நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா கிலோ வாட் அவர். அப்ப E is equal to எவ்வளவு எனர்ஜி சார் யூஸ் பண்ண, therefore வாட் அவர். நல்லா பாருங்க, இப்ப கிலோ வாட் என்ன ஆயிடுச்சு, கிலோ வாட் அவரா மாறிடுச்சு. அப்ப அந்த கிலோ வாட் என்னவா மாறிடும் அப்படின்னு சொன்னா யூனிட்டா மாறப்பட்டு WH by 1000 யூனிட்ஸ். அப்ப நீங்க டைரக்டா யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு எனர்ஜி வெளியிடுறதோ by 1000 டிவைட் பண்ணீங்கன்னா அது எத்தனை யூனிட்ன்றது தெரிஞ்சிடும். சார் இப்ப வந்து யூனிட்னுடைய காஸ்ட் இப்படி இங்க இருக்கு எழுதுற பாருங்க. இப்ப யூனிட்டுடைய காஸ்ட், அப்போ ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய் இல்ல 5 ரூபான்னு சொல்றேன். அதே மாதிரி ஒரு யூனிட்டுக்கு சி என்ற அமௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்ப எவ்வளவு சார் நம்மளுக்கு வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி கன்சியூம் ருபீஸ் எவ்வளவு சார் போகும் அப்படின்னு சொன்னா இஸ் ஈக்குவல் டு சி இன்டு இ. இப்ப சார் எனக்கு எனர்ஜி வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நல்லா பாத்துங்க, ஒரு வாட் ஹவர்னு வச்சுக்கலாம். ஒரு சம்திங் வந்து ஒரு E இஸ் ஈக்குவல் டு 10.2 யூனிட்ஸ் எடுத்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனுடைய காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 5 ருபீஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்ப மொத்தமா நீங்க எவ்வளவு சார் எடுத்திருக்கீங்கன்னா என்ன பண்ணா 5 into 10.2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு வரும் 10 something approximately rupees 50 rupees வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, புரிஞ்சதாடா? புரிஞ்சதால பாருங்க, வெப்ப விளைவு புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க போலாம், வெப்ப விளைவுனா என்னன்னு சொல்லுங்க போலாம். வெப்ப விளைவுனா என்னன்னு சொல்ல போகலாம். சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, வேக வேகமா முடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். ரெசிஸ்டன்ஸ் வந்து is in series. ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா சீரிஸா இருக்கு. அப்ப ரெசிஸ்டன்ஸ் சீரிஸா இருக்கும் பொழுது நம்மளுக்கு பவர் என்ன கிடைக்கும், பவர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R and voltage is directly proportional to R. எனக்கு இதுக்கு இந்த ஃபார்மேட்ல கிடைக்கும். எப்ப சார் சீரிஸ்னாவே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிச்சு, I is equal to C. கரெக்டா? கரெக்டாப்பா? Yes, sir. ஓகே, அப்ப சீரிஸா இருக்கும் பொழுது எந்த ஒரு பொருள் வந்து பவரை வந்து அதிகமா எடுத்துக்கும். அப்ப எந்த ஒரு பொருள் பவர் வந்து அதிகமா எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னா லார்ஜ் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறது லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ் கன்சியூம் மோர் பவர். ஓகே, ஒரு கான்செப்ட் முடிஞ்சிச்சு. அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் இன் parallel.
ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு பேரலா இருக்கு. அப்ப பேரலா இருக்கு அப்படின்னு சொன்னா V வந்து என்னவா இருக்கும்? சேமா இருக்கும். அப்ப P is inversely proportional to R and I is inversely proportional to R. இப்ப இந்த இடத்துல என்ன சார் இருக்கும்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், பவர் அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் consume more power. ஓகே, என்ன டவுட் இருக்கா? எழுதிக்கலாமா? Yes, sir. Yes, sir. ஓகே, போதும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப விளைவுகளை பத்தி நம்ம படிச்சுட்டேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. வீட்டில் போயிட்டு கொஞ்சம் இன்னைக்கு நான் டீச் பண்ண அந்த நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் அதை இருக்கக்கூடிய வெப்ப விளைவும் படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே, டுடே இஸ் enough. Tomorrow we'll see. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir.